கொடி எங்க கொடி உருவ குடி எங்க கொடி ஆண்டு பல ஆண்ட குடி ஆண்டதுக்கு ஆட்சி எங்க பேரு படையாச்சி. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், அந்த சிரிப்பை என்னால அடக்கவே முடியாது. மூஞ்சி முன்னாடியே சிரிச்சிருவேன் நான். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நெருப்பில் வந்தவர்கள் நாம். நீயும் கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே. நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பரம்பரை போட்டு உயிரை புடுங்குறீங்க. அதனாலே நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. சத்திரியனுடைய இலக்கணமே He tried it. No. He tried it. சொல்லுங்க, நாங்களெல்லாம் சத்திரியர்கள், நாங்களெல்லாம் சிங்கக்குட்டிகள். ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? ஏன்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? சாதாரண சிங்கக்குட்டிகள் அல்ல, சீரும் சிங்கக்குட்டிகள். என்ன சிங்கக்குட்டிகள்? சீரும் சிங்கக்குட்டிகள்னு நீ சொல்றதே அந்த வீரம் வரல. சீரும் சிங்கக்குட்டி அப்படி சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. அதனாலே அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. நெருப்புல இருந்து வந்த உலகம் அது, சாதாரண உலகம் இல்ல. எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசையை வச்சிருக்கோம். நீயே சொல்லக்கூடாது, இந்த ஊர் சொல்லணும். இதனாலதான் படிச்சு சொல்றது, படிங்கடான்னு. ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கரையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா, அதை இந்த கிழவை பார்க்கணும்டா. அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் ஒன்னால வந்தது. ரெண்டாவது அன்சைன்டிபிக் மெசேஜஸ் தான் இவங்க சொல்றாங்க. ஆமா, சட்டில இருந்து வந்தவன், ஒரு டாக்டர்ல இருந்து வந்தவன் பேசிட்டு இருக்காங்க. நெருப்பில் வந்தவர்கள் நாம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். வந்து ஒரு டாக்டர்னா சயின்ஸ் படிச்சவர், அறிவியல் படித்தவர் இல்லையா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. அறிவியல் புலத்தில் படித்த ஒருத்தர் என்னத்த சொல்றது? சரியா? 2 பேரும் டாக்டர் நீங்க சொல்லிக்கிறாங்க, கரெக்டா சொல்லிடுங்க. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? மக்கள் வந்து சந்தோஷமா இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறான்றாங்களே. யாரு அப்பாக்கு தான் ஒரு சத்தியமா டென்ஷன் ஆகுது, சமகாண்ட் ஆகுது. ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு அப்பா அப்பான்னு அவங்க ஒரு ஆளானவா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அவங்க ஒரு ஆளே கிடையாது. அப்பானா என்ன சாதிச்சுட்டான் அவன்? அப்பா சொல்லுண்ணா, இவ்வளவு ஊழல் நடக்குது, அவன் என்ன சாதிச்சுட்டான்? உரிமை தொகை கொடுக்கறானா? அது தேவையில்லையே. அந்த உரிமை தொகையில தான் வாழணும்னு தேவையே கிடையாது. ஓசி பஸ்லனா என் வீட்டுலாம் அது மாதிரி அனுப்புறது கிடையாதுண்ணா. அந்த ஓசி பஸ்ல போன என்ன தேவை? அவன் கொள்ளையடிக்கிற பணத்துல தான் ஓசி பஸ் அனுப்புறான். அது பஸ் புரிஞ்சுங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததை ஒட்டி பலரும் எக்ஸ் வலைதளத்தில் அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவரை கைது செய்து ரிமாண்ட் செய்திருப்பதாக இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன். அவனை பத்தி பேசாத சத்தியமா, கோத்தா சத்தியமா டென்ஷன் ஆகுது. அவனை பத்தி பேசாத, திரும்பங்கிற வார்த்தையை நீ இனிமே எடுக்காத சத்தியமா நீ, சரியா? அவனை இங்க பத்தி பேசணும்னு வச்சுக்கேன், உனக்கு தான் பிரச்சனை, சரியா? அவன் ஒரு ஆளே கிடையாது. நான் இங்க வச்சுங்க வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வந்தாலும் அவனை அடிச்சு தொத்தான் போறோம். எதுக்கு அவன் வரணும்? உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? அதாவது மேடையில வந்து உங்க ஐயா சின்ன ஐயா பெரிய ஐயா ஏதாவது பேசி விட்டு போறாங்கன்ட்டு நீ பாட்டு அப்படியே வாங்கி இப்படியே தெளிக்க கூடாது. தெளிச்சுனா மாட்டிக்குவேன். ஐயா எதுக்கு முடியா பேசுறா எடுப்பா இருக்கு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. நீ பேசுறதெல்லாம் அன்பார்லிமெண்டரி வேர்டுன்னு கூட உனக்கு தெரியாம வச்சிருக்காங்க. தெரியாம பேர சொல்லி நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, மெயின் ரோட் வந்துரும். அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட். ஏய் நீ இங்க யாரா இருக்க? சீக்கிரம் வாங்க, வர்றீங்க. ஐயா கை செஞ்சு அண்ணனை காட்டி கொடுத்தாரா ராசா? யார் கேட்டாலும் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லி 45ல இருக்கவங்க ஃபுல்லா இந்த 2018 வந்து மேனிபுலேட் பண்றாங்க. மாஸ் மேனிபுலேஷன். நீங்களா பெரிய ஆளுன்னு இவங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க. அதை இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாவமா இருக்கு எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தாலே. இந்த பையனை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயிட்டு நெருப்புல இருந்து எந்த உயிரினமும் பிறக்காதுன்றத கண்டுபிடிச்சி உன் சமூகத்துக்கு சொல்ற. போய் ஒழுங்கா படுற மாதிரி. ஏன்னா அவர் வந்து ஒரு விக்டிம். யார் என்ன விக்டிம் அப்படின்னா, இந்த வெறுமன சாதி வெறியை மட்டும் ஊட்டி யாரோட தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த இளைஞரிடம் சாதி வெறியை மட்டுமே ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிற இந்த பாமக அவர்களின் அந்த குடும்பத்தின், ராமதாஸின் குடும்பத்தின் பாதிக்கப்பட்ட விக்டிம்கள் இவங்க. இப்படி நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு, ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோன்னு மண்டக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதையே ஒரு பிசினஸா மாத்தி எவனோ ஒருத்தன் எங்கேயோ வளர முடியும். ஜாதின்னு சொன்னா ஒரு கெட்ட வார்த்தையா பாக்குறேன். ஐயோ ஜாதியா, என்ன ஜாதியில கெட்ட வார்த்தை இருக்கு? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். இருக்கிற வரைக்குமாச்சும் மனுஷனா மதிச்சு அன்பை பகிர்ந்து வாழணும். அதுவும் முக்கியமா வெளியில இருந்து பிடிக்கணும். இப்ப நீ உள்ள குண்டு சட்டிக்கிட்டே பிடிக்க கூடாது. குண்டு சட்டிக்குள்ள மட்டும் கிடையாது, அக்னி சட்டிகள் இருந்து படிக்க கூடாது. பள்ளிக்கூடம் மட்டும் ஒழுங்கா போலன்னு வை. நான் பாரு இவங்க மாதிரியும் அவனுங்கள மாதிரியும் 10 பைசா புரோஜனம் இல்லாம உருப்படாம அந்த ஊர்ல அலைவ பாத்துக்கோ. சாதி சங்கத்துக்கு எப்படி தலைவரா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த சாதி என்ன மிக மிக உயர்ந்த சாதியா? இன்னைக்கு உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மிக மோசமாக கீழ்நிலையில் கீழ் சாதியாக இருக்கிறது வன்னிய மக்கள் தான். குடிசையில் வாழ்கிறான். குடிசையில் ஆடு மாடு கோழி பன்னியோட ஒன்றா குடியிருக்கிறான். வறுமையில் இருக்கிறான். விவசாய கூலியாக இருக்கிறான். தினம் இந்த அரசாங்கம் கொடுத்த சாராயத்தை குடிச்சிட்டு குடிகார சாதியாக இருக்கிறான். ஒரு வேலை வாய்ப்பு இல்லை தினக்கூலியாக இருக்கிறாங்கன்னு பேசுற, அப்புறம் சாதின்னு பேசுற, அவனுக்கு என்ன புரியும்? ஏன் இப்படி குழப்பற? நான் பாடுறதும் ஆடுறதும், நான் 4 காசு சம்பாதிச்சு வீடு வாங்குறதுக்காகவும் காரு வாங்குறதுக்காகவும் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காகவும் காலேஜ் கட்டுறதுக்காகவும் பொள்ளாச்சி பக்கம் 100 ஏக்கரா தோப்பு வாங்குறதுக்காகவும் தான். நீங்க அதை நம்பி ஏமாறுறீங்க. ஐயோ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க தான் எங்க தலைவர். கட்சி கோட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டா. இந்த பாரு போட்டோ எல்லாம் என்ன அழகா போட்டுக்கிட்டு பாச்சா. நான் ஒண்ணுமே பண்ணி என்னையே தலைவனா ஏத்துக்கிட்டீங்க. ஒண்ணுமே பண்ணல தலைவா, இனிமேலும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கையில தான் உன்னை தலைவனா ஒத்துக்குறோம். வருங்கால பிரதமர். இந்த பையனுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்ப இந்த மீட்டிங்லயும் சரி, இந்த கடந்த 1 வருஷமா வீராவேசமா வன்னியர்களுக்காக நான், இந்த மக்களுக்காக நான் அதை செஞ்சு இதை செஞ்சு பேசுற அந்த அன்புமணி சரி, நீங்க போய் ஜாமீன் எடுக்க நிக்கிறாப்லையா? போய் வரிசையில் நிப்பாப்லையா? இந்த பையனை வெளில எடுத்து வச்சுட்டு தான் நான் சோர்த்திமுன்னு சொல்லுவாப்லையா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம் இருக்கிறது. இவ்வளோ வட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அது ஒரே ஒரு வட்டம், ஜாதி என்ற ஒரு வட்டம் மட்டும் வேண்டாம் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். நம்முடைய அடையாளம் இருக்கிறது. அது இதெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏண்டா இந்த ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.